தென்காசி பகுதியில் நிறைய கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுவதை எல்லோரும் அறிந்த ஒன்று. நல்ல பல நியூஸ்களில் பார்த்துருக்கோம். அதுபோல மக்களும் இறங்கி போராடி இருக்காங்க. இதற்கு முன்னால் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ அதுக்கு முன்பாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ இந்த கனிம வளம் பாதிக்கப்படுகிறது என்பதை மக்கள் சொல்லியும் கூட யாருமே செவி சாய்க்காமல் இருந்ததுதான் உண்மை. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக என்னால் பாதுகாக்க முடியும். அதிலிருந்து கனிம வளங்களை காப்பாற்ற முடியும். அதோடு மட்டுமல்ல, இதையும் நான் பாராளுமன்றத்தில் பேசி ஒரு துளி கனிம வளம் கூட பாதிக்காத வழியிலே தென்காசி மாவட்டம் முழுவதுமே தென்காசி பகுதியில் இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் இருந்து கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு நான் உங்களுள் ஒருவனாக உறுதியாக இருப்பேன். ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு அள்ளித்தாருங்கள். நான் பாராளுமன்றத்துக்கு சென்று உங்களுக்காக பணி செய்ய நான் காத்திருக்கிறேன்.